உங்க சூழ்நிலைகள்ல அவருடைய வார்த்தை உங்களை குறிச்சு என்ன சொல்லுதோ அது உங்க சிந்தனைக்கு பைத்தியமா தான் தோன்றும். நீங்க தோத்துக்கிட்டு இருப்பீங்க. அவர் வார்த்தை சொல்லும், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்க சூழ்நிலைகளுக்கும் அவர் வார்த்தைக்கும் என்ன இருக்காது? சம்பந்தம் இருக்காது. ஆனா அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில அவரை அறிந்து கொண்டு, அவர் அன்பை அறிந்து கொண்டு, அந்த வார்த்தையை விசுவாசிச்சு அதுல நீங்க செயல்படும் போது அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை உங்களால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். இதுதான் சத்தியம். யார் என்ன சொன்னாலும் சரி, இதுதான் சத்தியம். நீங்க நம்பலங்கிறதுனால, ஏற்றுக்கொள்ளலங்கிறதுனால சத்தியம் அவமாக போவது இல்லை. இதை நம்பலன்னா நீங்க என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளவுதான். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. என்றைக்கு அவருடைய சரீரம் அங்கு கிழிக்கப்பட்டு அவர் முதுகுல அங்கு உழுத நிலம் போல மாற்றப்பட்டதோ, அவர் முடிந்தது என்று என்றைக்கு சொன்னாரோ, அவர் கொடுத்த ரட்சிப்பில் உங்களுக்கு சுகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் சத்தியம். இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். நீங்க இதை அறிந்து கொண்டு இதை விசுவாசிச்சு இதுல செயல்படும் போது எப்பேற்பட்ட மரண படுக்கையாயிருந்தாலும் அது மாறும். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை நிறைந்தவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.